Hello students, இன்னைக்கு வந்து நம்ம ஸ்கொயர் ரூட் பார்க்க போகிறோம். நேத்தியோடைய கண்டினியூஷன் பார்க்க போகிறோம். ஸ்கொயர் ரூட்ஸில் வந்து 3 மெத்தட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து என்னென்னாக்கா ரிப்பீட்டட் சப்ட்ராக்ஷன், ப்ரைம் ஃபேக்டரைசேஷன், டிவிஷன் மெத்தட். ஃபஸ்ட்டு ஸ்கொயர் ரூட்னா என்ன? ஸ்கொயர் ரூட் அப்படின்னாக்கா அதோட சிம்பிள் வந்து என்ன? ஸ்கொயர் ரூட்டுக்கு இதுதான் ஸ்கொயர் ரூட்டுடைய சிம்பிள். ஓகேவா? இப்போ நம்ம ரிப்பீட்டட் சப்ட்ராக்ஷன் பார்ப்போம். அதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன். 81 ரூட் ஆஃப் 81 அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கேன். ஜென்ரலாக நமக்கு தெரியும் ஆட் நம்பர்ஸ் வந்து 1 3 5 7 9 11 13 15 அப்படின்றது நமக்கு ஆட் நம்பர்ஸ்ன்னு தெரியும். ஸோ ஆன் இல்லையா? இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, இப்போ இங்கே 81 அப்படின்னு இருக்குனாக்கா நம்ம என்ன பண்ணணும்னாக்கா ஆட் நம்பர்ஸை வச்சு நம்ம சப்ட்ராக்ஷன் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து 81 மைனஸ் 1 பண்ணணும். இப்போ என்ன வந்துடும்? 18 வந்துடும். இப்போ இந்த 80யை வச்சு நம்ம என்ன பண்ணணும்னாக்கா 80 மைனஸ் 3 பண்ணணும். அடுத்தது 80 மைனஸ் 3 வந்து என்ன வந்துடும்? 77ன்னு வந்துடும். அடுத்தது என்ன? 77லேருந்து நம்ம 5ஐ சப்ட்ராக்ட் பண்ணணும். அப்போ என்ன வந்துடும்? 72ன்னு வந்துடும். என்ன பண்ணணும்? 72லேருந்து நம்ம வந்து 7ஐ சப்ட்ராக்ட் பண்ணணும். 72லேருந்து 7ஐ சப்ட்ராக்ட் பண்ணால் என்ன வந்துடும்? 65ன்னு வந்துடும். அடுத்தது 65லேருந்து நம்ம என்ன சப்ட்ராக்ட் பண்ணணும்? 9ஐ சப்ட்ராக்ட் பண்ணணும். 9ஐ சப்ட்ராக்ட் பண்ணோம்னா என்ன வந்துடும்? 56ன்னு வந்துடும். 56லேருந்து நம்ம என்ன பண்ணணும்? 11ஐ சப்ட்ராக்ட் பண்ணணும். 11ஐ சப்ட்ராக்ட் பண்ணோம்னா 45ன்னு வந்துடும். இப்போ 45லேருந்து நம்ம 13ஐ சப்ட்ராக்ட் பண்ணணும். அப்போ 32 வந்துடும். 32லேருந்து நம்ம 15ஐ சப்ட்ராக்ட் பண்ணணும். அப்போ என்ன வரும்? 17ன்னு வரும். இப்போ 17லேருந்து 17ஐ சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம். என்னென்னு வந்துடும்? 0ன்னு வந்துடும். 0 வந்துடுச்சு இல்லையா? இப்போ இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிடணும். இப்போ எத்தனை தடவை நம்ம வந்து ரிப்பீட் பண்ணியிருக்கோம் சப்ட்ராக்ஷனை? 1 2 3 4 5 6 7 8 9. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 81 வந்து என்னது? 9. புரியுதா? நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்ப்போம். ப்ரைம் ஃபேக்டரைசேஷன். அதுக்கு நான் என்ன நம்பர் எடுத்துக்கிட்டேனாக்கா 324 அப்படின்ற நம்பர் எடுத்துக்கிட்டேன். இப்போ ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் வந்து நம்ம என்ன பண்ணணும்? இதை வந்து டிவைட் பண்ணிக்கணும் நம்ம இல்லையா? இப்போ 2 போடுறோம். இப்போ எத்தனை டைம்ஸ் வரும்? 3ல் 1 டைம் வரும். மீதி 1 வந்து இங்கே போயிடும். 6 வந்துடும். 2 வந்துடும். இப்போ நம்ம 2 டேபிளே பண்ணலாமா? 2 டேபிளே வரும் இல்லையா? அப்போ 16னாக்கா எத்தனை டைம்ஸ் வரும்? 8 டைம்ஸ் வரும் இல்லையா? இது 1 டைம் வந்துடும். நெக்ஸ்ட்டு இது நம்ம 3 டேபிளில் பண்ணலாம் இல்லையா? 3 டேபிளில் பண்ணையில் இது எத்தனை டைம்ஸ் வரும்? 2 டைம்ஸ் வரும். மீதி 2 இங்கே வந்துடும் இல்லையா? இப்போ எத்தனை டைம்ஸ் வரும்? 7 டைம்ஸ் வரும். அடுத்தது திரும்பவும் நம்ம என்ன பண்ணலாம்? 3 டேபிளால் பண்ணலாம். 9 டைம்ஸ் வரும். திரும்பவும் 3 டேபிளில் பண்ணோம்னா 3 டைம்ஸ் வரும் இல்லையா? இப்போ என்ன பண்ணணும்? நெக்ஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணணும்? இப்போ இங்கே இருக்கிற எல்லா நம்பர்ஸையும் எழுதணும். இங்கே 3 இங்கே 1 டைம் வந்துடும் இல்லையா? இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா எல்லாத்தையும் எழுதணும். 2 இன்ட்டு 2 இன்ட்டு 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? பேரிங் பண்ணிக்கணும். இப்போ இது ரெண்டும் ஒரு பேரா, இது ரெண்டும் ஒரு பேரா, இது ரெண்டும் ஒரு பேரா. இப்போ இங்கேருந்து ஒரு 2 எடுத்துக்கலாமா? மல்டிப்ளிகேஷன் போட்டுக்கோங்க சிம்பிள். இங்கேருந்து ஒரு 3 எடுத்துக்கலாம், இங்கேருந்து ஒரு 3 எடுத்துக்கலாம். இப்போ என்ன ஆன்சர் வரும்? 2 3s are 6, 6 3s are 6 3s are என்னது? 18. ஸோ ஆன்சர் என்னது? 18 ஃபார் 3 2 4. ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் உங்களுக்கு புரியுதா? 2 மெத்தட்ஸ் வந்து முடிச்சிட்டோம் நம்ம ஸ்கொயர் ரூட்டில். இப்போ தேர்ட் மெத்தட் வந்து என்னென்னாக்கா லாங் டிவிஷன் மெத்தடு. இப்போ லாங் டிவிஷன் மெத்தடு வந்து நான் ஈஸியாக சொல்லித்தரேன் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு லாங் டிவிஷன் வந்து என்ன சம் கொடுத்துருக்காங்கனாக்கா 529 கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி போட்டுக்கோங்க. 5 2 9. இப்போ நமக்கு தெரியும் ஃபஸ்ட்டு நம்ம ஸ்கொயர்ஸ் எழுதுவோம்ல. இப்போ 1 ஸ்கொயர்னாக்கா என்ன சொல்லுவோம்? 1ன்னு சொல்லுவோம். 2 ஸ்கொயர்னால் என்ன சொல்லுவோம்? 4ன்னு சொல்லுவோம். 3 ஸ்கொயர்னாக்கா 9ன்னு சொல்லுவோம். அடுத்தது 4 ஸ்கொயர்னாக்கா 16ன்னு சொல்லுவோம். 5 ஸ்கொயர்னாக்கா என்னன்னு சொல்லுவோம்? நம்ம 25ன்னு சொல்லுவோம்.
6 ஸ்கொயர்னாக்கா 36ன்னு சொல்லுவோம் இல்லையா? அண்ட் ஸோ ஆன். இப்போ இங்கே நம்ம என்ன பண்ணணும்னாக்கா ஃபஸ்ட்டு பேரிங் பண்ணிக்கணும். நம்ம பேரிங் பண்ணுறது என்ன பண்ணணும்னாக்கா லாஸ்ட்லேருந்து நம்ம பேரிங் பண்ணிக்கணும். ரெண்டாக பேரிங் பண்ணிக்கணும். இப்போ இது ரெண்டையும் பேரிங் பண்ணிக்கலாமா? அப்போ இதுக்கு பேரிங் இல்லைன்னா பிரச்சனை இல்லை. நம்ம மேலே இதுக்கு மட்டும் நம்ம என்ன பண்ணணும்னாக்கா பார்கோடு வந்து போட்டுக்கணும். சரியா? ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து இதுதான். நெக்ஸ்ட்டு செகண்ட் ஸ்டெப் வந்து ஃபஸ்ட் நம்பரை நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ 5 எடுத்துக்கிறோம். இப்போ 5 எடுத்துக்கிட்டோம்னாக்கா இந்த ஸ்கொயரில் வந்து எதுக்குள்ளே வரும்? இப்போ நமக்கு 5ன்றது வந்துட்டு ஸ்கொயர் நம்பர் வராது இல்லையா? அப்போ நமக்கு என்ன நம்பர் வருது? நமக்கு 2 ஸ்கொயர் வந்து என்னென்னு வந்துருச்சு? 4ன்னு வந்துருச்சு. அப்போ என்ன பண்ணணும்? இங்கே ஒரு 2 போட்டுக்கணும், இங்கே ஒரு 2 போட்டுக்கணும். அப்போ இங்கே என்ன நம்பர் வரும் நமக்கு? இங்கே இந்த இடத்துல வந்து 4 வரும் இல்லையா? பேலன்ஸ் வந்து என்னது? இது ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணோம்னாக்கா 1ன்னு வரும். இப்போ இந்த 2 நம்பரையுமே நம்ம என்ன பண்ணோம்னாக்கா பேரிங்காக இறக்கிடணும் நம்ம கீழே. சரியா? இங்கே என்ன பண்ணுங்க, இப்படி பெருசாக கோடு போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பை என்ன பண்ணணும்? இப்போ இந்த ஸ்டெப் வரைக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஸ்டெப் வந்து இதை ரெண்டையும் என்ன பண்ணிக்கணும்னாக்கா இந்த 2வையும் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணோம்னா இங்கே என்ன நம்பர் வரும்? 4ன்னு வரும். சரியா? இப்போ நம்ம இந்த இடத்துல என்ன நம்பர் போட போகிறோமோ அதே நம்பர் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்கா இங்கேயும் போட போகிறோம். அப்போ எந்த நம்பர் போட்டால் இந்த 129 வருதுன்றதை நம்ம பார்க்கணும். சரியா? இப்போ ஃபஸ்ட்டு வந்து நான் உங்களுக்கு ஈஸியாக சொல்லித்தரேன். இப்போ நான் இந்த இடத்துல 1ன்னு போடுறேன். அப்போ இங்கேயும் என்ன பண்ணுவேன்? 1ன்னு தான் போடுவேன். இப்போ 41ன்னு போடுறேன். இப்போ 41ன்னு போட்டேன்னா இந்த இடத்துலையும் 1. அப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னாக்கா என்ன வந்துடும்? நமக்கு 41ன்னு வரும் இல்லையா? அடுத்தது நான் 2ன்னு போடுறேன். இப்போ 42ன்னு போடுறேன். அப்போ இங்கேயும் என்ன பண்ணுவேன்? நான் 2ன்னு போடுவேன். அப்போ இந்த இடத்துல நான் வந்து 2ன்னு போட்டுக்குவேன். அப்போ இதை மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 4ன்னு வரும். இதோட இதை மல்டிப்ளை பண்ணால் 84ன்னு வரும். நமக்கு இங்கே எண்டிங் நம்பர் வந்து என்னன்னு வந்திருக்கு? 9ன்னு வந்திருக்கு. அப்போ 9னாக்க ஒன்று வந்து என்னவாக இருக்கலாம்? 9, அதாவது 3 ஸ்கொயர் இருக்கலாம். இன்னொன்று வந்து என்ன இருக்கலாம்? 7 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு என்னது? 49. 7ஆக இருக்கலாம், இல்லைனா என்னவாக இருக்கலாம்? நமக்கு எண்டிங் நம்பர் 9ல் முடிகிறது 3 ஸ்கொயராக இருக்கலாம். அப்போ நம்ம 43 போட்டு பார்ப்போமா? அப்போ 43 போட்டு பார்ப்போமா? அப்போ நம்ம இங்கேயும் மேலேயும் என்ன போடுவோம்? 3 தான் போடுவோம். அப்போ நான் இங்கே 3 போட்டுக்கிறேன். அப்போ 3 3s are 9. அடுத்தது இது என்ன வந்துடும்? 12ன்னு வந்துடும். அப்போ நம்ம 43ன்னு போட்டோம்னாக்கா 129 வருது இல்லையா? அப்போ நான் இங்கே வந்து 3ன்னு போட்டுக்கிறேன். அப்போ மேலேயும் 3ன்னு போட்டுக்கிறேன். அப்போ இங்கே என்ன ஆன்சர் வந்துடும்? 129ன்னு வந்துடும். ஸோ ஆன்சர் வந்து என்னது? நமக்கு என்ன வந்திருக்கு? 23ன்னு வந்திருக்கு. அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5 to 9 இஸ் ஈக்குவல் டு என்னது? 23. நெக்ஸ்ட்டு சம்மு செய்யலை உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியும். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து 4096 வந்து செய்ய போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம்? பேரிங் பண்ணிக்கணும் பின்னாடியிலேருந்து. அப்போ பேரிங் பண்ணையில் 96 பேர் பண்ணுவோம், 40 பேர் பண்ணுவோம் இல்லையா? ஃபஸ்ட்டு வந்து நம்ம 40 பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன எடுத்துக்கணும்? 40 எடுத்துக்கணும். இப்போ 40 வந்து நமக்கு ஸ்கொயர் வேல்யூவில் வராது இல்லையா? 6 தான் வரும். 6 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு என்ன வருது? 36ன்னு வருது. அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்? இங்கே வந்து 6ன்னு எழுதிக்கலாம், இங்கே மேலேயும் 6ன்னு எழுதிக்கலாம் இல்லையா? அப்போ இங்கே என்ன வந்துடும்? 36ன்னு வந்துடும் இல்லையா? இப்போ 36 சப்ட்ராக்ட் பண்ணோம்னா என்ன வந்துடும்? 4ன்னு வந்துடும். இந்த 2 நம்பரும் கீழே இறங்கிரும், 96ன்னு வரும். சரியா? இப்போ நம்ம அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுவோம்? இதையும் என்ன பண்ணுவோம்? ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ணோம்னா என்ன வந்துடும்? நமக்கு 12. இப்போ 12ன்னு வந்துருச்சு இல்லையா? இப்போ அடுத்தது நம்ம இங்கே என்ன நம்பர் வருதோ அதே நம்பர் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்? இங்கேயும் போட போகிறோம். அப்போ ஃபஸ்ட்டு இப்போ நான் 12ஓட இங்கே 1ன்னு போடுறேன், இங்கேயும் 1ன்னு போடுறேன். அப்போ என்ன வந்துடும்? 121ன்னு வரும் இல்லையா? இப்போ இங்கே என்னன்னு முடிஞ்சிருக்கு? 6ன்னு முடிஞ்சிருக்கு. அப்போ இங்கே 6ன்னு முடிகிற நம்பர்ஸ் வந்து என்னது? 16, 4 டைம்ஸு. அப்புறம் இன்னொரு நம்பர் என்னது? 36. இது ரெண்டும் தான் வரும். இப்போ நான் 4ன்னு போட்டு பார்க்குறேன். இங்கே 124 4ஓட மல்டிப்ளை பண்ணுறேன், 16 வரும். பேலன்ஸ் 1, 4 2s are 8, 8 + 1 9. இங்கே 4 1s are 4. அப்போ நமக்கு வந்துருச்சு. இப்போ என்னது? 124. அப்போ நம்ம 4ன்னு இங்கே போட்டோம்னாக்கா, இந்த இடத்துல 4ன்னு போட்டோம்னாக்கா இங்கே மேலேயும் 4ன்னு போடுவோம். அப்போ இங்கே என்ன வந்துருச்சு? 496ன்னு வந்துருச்சு. அப்போ 0ன்னு நமக்கு வந்துருச்சு ரிமைண்டர். இப்போ ஆன்சர் என்னது? ரூட் ஆஃப் 4096 இஸ் ஈக்குவல் டு ஆன்சர்
44. புரியுதா? இதுதான் வந்து தேர்ட் மெத்தட். நம்ம இன்னும் ப்ரீஃபாக வந்து எக்ஸசைஸ் செய்யல பார்ப்போம். தேங்க்யூ.